போன வாரம் டிப்ரெஷன்ல இருந்த எலியா எப்படி வெளியே வந்தான் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? அவன் எப்படி டிப்ரெஷனுக்குள்ள போனான்? ஒரு ராணியுடைய சத்தத்தை கேட்டான். அந்த சத்தம் சொன்னது, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ காலி அப்படின்னு, நான் உன்னை காலி பண்ணிடுவேன். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு மனசோர்வு. ஆகவே அவன் சாக வேண்டும் என்று விரும்புகிறான். நான் நல்லவன் இல்லை அப்படின்றான். அந்த சத்தத்திலிருந்து, அந்த டிப்ரெஷன்லேருந்து அவன் எப்படி வெளியே வந்தான் அதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த எலியா கொஞ்ச நாள் அந்த சத்தத்தை கேட்காம விட்டான் பாருங்க. ஆகவே தான் அவ்வளோ பெரிய டிப்ரெஷன். மறுபடியும் ஒரு 40 நாட்கள் கழித்து கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு வருகிறது. உடனே டிப்ரெஷன்லேருந்து அவன் வெளியே வருகிறான். அப்போ எலியாவின் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, நம்மை நோக்கி வரும் சத்தங்கள் பல நேரங்களில் நம்முடைய மன நிம்மதியை கெடுக்கிறது. ராணி சொன்னா உன் தலையை நான் வாங்கிடுவேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வருகிறது. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏளனமான வார்த்தைகள், நம்மை துச்சமாய் நினைக்கிற வார்த்தைகள், நம்மை கேலியும் பரியாசமும் பண்ணுகிற வார்த்தைகள், நம்முடைய இயலாமையை பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள், இப்படி நிறைய இருக்கு பாருங்க. உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்வாங்க. இப்படி நம்மை ஏளனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்மை அச்சுறுத்தும் வார்த்தைகள், அந்த சத்தங்கள் நிறைய நம்ம நோக்கி வருகிறது. அந்த வார்த்தைகள் தான் நம்ம மனசோர்வுக்குள்ள கொண்டு போயிடுது பாருங்க. அண்ணால கூட அவருடைய சக்கரத்தினுடைய வார்த்தைகள் தான் அவளை காயப்படுத்தி கொண்டே இருந்தது. அப்ப இந்த மாதிரி சத்தங்கள் நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறதுனால ஊர் வாயை நம்ம அடைக்க முடியாது பாருங்க. ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா வாழ்ந்தாலும் பேசுவாங்க, நீங்க கெட்டு போனாலும் பேசுவாங்க, நீங்க சந்தோஷமா இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, நீங்க சோகத்துல இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. ஊர் வாயை மூடவே முடியாது. அப்ப இந்த சத்தங்கள் எல்லாம் நம்முடைய மன நிம்மதியை குலைத்து சந்தோஷத்தை எடுத்து போட்டு மன சோர்வுக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறது. அதுக்கெல்லாம் நாம செவி கொடுத்து கொண்டே இருந்தா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா வாழ்க்கையில நாம உருப்பட முடியாது. எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவன் ஒரு காரியத்தை செய்தான். என்ன? மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டான், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தான். அப்போ எலியாவின் வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் 1000 பேர் நம்ம பற்றி 1000 காரியங்கள் சொன்னாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய சத்தத்தை நாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போகாமல் காக்கிறது. போனாலும் அதுல இருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து விடுகிறது. இதை பற்றி தான் நம்ம படிச்சிருக்கோம். இதை பற்றி நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், இந்த டிப்ரெஷனை ரியாக்டிவ் டிப்ரெஷன் என்று சொல்லலாம். அதாவது வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது அல்லது ஏதோ ஒரு சம்பவம் நடக்காம போகிறது, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய டிப்ரெஷன், மனசோர்வு. இப்போ எலியாவுக்கு அந்த சத்தத்தை கேட்டான், உடனே ரியாக்ட் பண்ணுகிறான், டிப்ரெஷனுக்குள்ள போகிறான் பாருங்க. அப்போ இந்த ரியாக்டிவ் டிப்ரெஷன்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இங்க சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறுவது கிடையாது. அதுதான் நம்ம இன்னும் ஆழ்ந்த டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகிறது. சூழ்நிலைகள் உடனடியாக மாறுவது கிடையாது. ஏன் நமக்கு தெரியுது கிடையாது. பல காரணங்கள் இருக்கலாம். சில காரணங்களை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சூழ்நிலைகள் மாறுவது கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ரியாக்டிவ் டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போகும்போது நம்மை மாற்றுகிறார். அதான் ரொம்ப முக்கியம். நம்மை மாற்றுகிறார், நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிறார். நம்முடைய எதிராளிகளை குறித்து, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து நம்ம எப்படி பார்க்கிறோம், அவர்களை குறித்த நம்முடைய பார்வை, நம்முடைய பிரச்சனைகளை குறித்த நம்முடைய பார்வை, நம்முடைய போராட்டங்களை குறித்த நம்முடைய பார்வை, நம்முடைய வேலை குறித்த நம்முடைய பார்வை, வேலையில் நம்ம உபத்திரவப்படுத்துகிற நம்முடைய மேனேஜரை குறித்த நம்முடைய பார்வை, இந்த பார்வைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அதன் மூலமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் பாருங்க. பல நேரங்களில் இந்த ரியாக்டிவ் டிப்ரெஷன் ஏன் சீக்கிரமா போக மாட்டேங்குதுன்னு சொன்னா, சூழ்நிலைகளிலே மாற்றம் தெரிவது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எலியா சில நாட்கள் டிப்ரெஷனுக்குள்ள இருந்தான். அந்த டிப்ரெஷன் தான் அவன் வெளியே வந்த பிறகு கூட அவனுடைய சூழ்நிலை மாறவே இல்லை. அதை நம்ம கவனிக்கணும் பாருங்க. என்ன மாறல? ஆகாப்பும் மனம் திரும்பல, அவன் மனைவி ஏசபேலும் மனம் திரும்பல, இஸ்ரவேல் ஜனங்களும் மனம் திரும்பல. அங்கெல்லாம் எந்த மாற்றமும் உண்டாகல. ஆனா எலியாவின் வாழ்க்கையில மாற்றம், எலியாவின் மனதில் ஒரு மாற்றம். ஆகாப் அப்படியே தான் இருக்கான், ஏசபேல் அப்படியே தான் இருக்கா, அந்த அச்சுறுத்தல் அப்படியே தான் இருக்கு. ஆனா எலியாவுக்கு தெளிவு வந்து விட்டது.
ஆகவே அந்த டிப்ரெஷன் அவனை விட்டு போய்விட்டது. பல நேரங்களில் கர்த்தர் இப்படி தான் நம்மகிட்ட டீல் பண்ணுறாரு பாருங்க. நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் மாறலைன்னா கூட நம்மை மாற்றி விடுகிறார். இப்போ அந்த அச்சுறுத்தலாம் ஒரு பொருட்டே கிடையாது, அவங்களுடைய பேச்செல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நாம புது பலன் பெற்று நம்முடைய வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை நாம நிறைவேற்ற ஆரம்பித்து விடுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. சூழ்நிலைகள் மாறுவது கிடையாது, அது மாறாதனால தான் நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. கர்த்தர் சில நேரங்களில் சூழ்நிலையை மாற்றாமல் நம்ம மாற்றி நம்ம மேலே தூக்கிட்டு போறாரு, உயரத்தில் கொண்டு போயிட்டு நம்ம வேறு ஆளாக்கி விடுகிறார். ஆமென்.